வணக்கம். குயின் ஃபேஷன் ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து. இப்போ பாருங்கள், இந்த ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நேற்று கட்டிங் பார்த்தோம். இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நமக்கு நேற்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷேஃபை ஃபஸ்ட்டு பின்னு போட்டு குத்திக்கோங்க. அதாவது சைடில் வந்து நம்ம டிசைனிங்காக ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு நமக்கு அந்த டிசைன் மட்டும், அதாவது அந்த வி ஷேப் மட்டும், அந்த டிசைன் மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், நான் தச்சாச்சு. தச்சுட்டு திரும்ப அதை கீழே வச்சிடணும். அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனை வந்து கீழே வச்சுட்டு இப்போ பாருங்கள், அதே மாதிரி டிசைன் திரும்ப நாம் வந்து மேல் துணி, அதாவது சாரியோடைய கிளாத்தை அடியில் வச்சுட்டு லைனிங் தைச்சதை கீழே வச்சிடணும். டிசைன் தைச்சதை கீழே வச்சுட்டு பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணுங்கள். அந்த ஷேப் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு. அடித்து திருப்பிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. ஷேஃபை கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிடுங்க. நம்ம எப்பொழுதும் போல் லைனிங் ப்ளவுஸ் மாதிரி தான் அடித்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு பாருங்கள், அந்த ஷேஃபு கரெக்டாக அழகாக வந்துடும். இது கொஞ்சம் ஈஸியான வேலை. திருப்பிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுட்டு அந்த பிசுறு இருக்குது இல்லையா, அதை வந்து சும்மா நம்ம மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுட்டு லேஸு வச்சுக்கணும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, லேஸோ இல்லை வேறு ஏதாவது வைக்கணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லேஸ் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையை ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 2.5 மீட்ரு எடுத்திருக்கேன். ஸ்கர்ட்டுக்கு 2.5 மீட்ரு எடுத்து லைனிங்கும் சாரியும் அட்டாச் பண்ணிக்கோங்க. மேலே அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ளீட்டு வைங்க. குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளீட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஹிப்பு பகுதியை பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள். கஸ்டமர் போட்டும் பார்த்துட்டாங்க. சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.